பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். பாருங்கள், நம்ம யார் குறித்து எதை குறித்து பயந்து கொண்டு இருப்போம். நோய்க்கு பயப்படுவோம், வியாதி வந்தால் பயப்படுவோம், ரவுடிசம் பண்ணாங்கன்னா பயப்படுவோம், ரவுடிசம் வந்தாங்கன்னா பயப்படுவோம். என்னென்ன காரியம் நம்ம குலத்தில் இருக்குது, தாய் தப்புன்னு பயப்படுவோம். அநேக காரியத்தில் பயப்படுது, அதெல்லாம் நல்லது தான். ஆனால் இருந்தாலும் இங்கே என்ன சொல்கிறேன்னா, கர்த்தருக்கு பயப்படுதல் திட நம்பிக்கை உண்டான். எது வந்தாலும் அவங்க கவலைப்பட மாட்டாங்கன்றார். திட நம்பிக்கை அப்படின்னு சொன்னால் உலகத்தின் நிறைவு உண்டு பண்ணுவார் அவர் தான். அவர்கிட்ட நம்ம இருக்கும்போது நமக்கு எந்த பயமே இல்லைங்க. அவர் தாங்க நமக்கு எல்லாமே. அப்படி நினைக்கிறவங்க யாராலும் நினைக்கிறீங்க? நிச்சயமாக திட நம்பிக்கை உண்டு. கர்த்தருக்கு பயப்படுறது திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்குமா. சொத்து அடைக்கலம் அப்படின்னா சொத்து நம்ம உலகத்தில் சேர்த்து வச்ச சொத்துலாம் ஒரு நாளைக்கு அழிஞ்சிடும், நம்மளும் அழிஞ்சிடுவோம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம அழியாத இருக்குன்னு சொன்னால் இதுதாங்க இந்த வசனம், இந்த வார்த்தை, இந்த இடத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு சேர்த்து வச்சுட்டு போகணும். எந்த இடம்? பரலோக ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு நம்ம போகிறதுக்கு என்ன சேர்த்து வைக்க போகிறோங்க? நம்ம பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கணும், ஒரு நீதியான வாழ்க்கை வாழணும். ஒரு நீதியான வாழ்க்கை வேணால் இயேசு கிறிஸ்துக்கிட்ட தாங்க அந்த வாழ்க்கையை கிடைக்கும். வேறு எங்கேயும் கிடைக்காது, எங்கேயும் கிடைக்காது. கொஞ்சம் வாழ்க்கை தான் வாழ முடியும். நித்திய காலமாக வாழணும்னு சொன்னால் இயேசுடைய இடத்துல பரலோகத்தில் நம்ம இருக்க போகிறோம். அதுக்கு தான் சொல்கிறார் அந்த வசனத்தை கூர்ந்து கவனிங்களேன். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. ஏசப்பா, நான் அவர் விடுக்கிறமா, எனக்கு அந்த பிள்ளை கிடையாது, என் பிள்ளை குச்சி காவல் கிடையாது, என் மகளை குச்சி காவல் கிடையாது, எல்லாம் அவர் பார்த்துக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆலயத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம நல்வழியில் நடத்தும் போது திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகள் அடைக்கலம் கிடைக்கும். அடைக்கலமான வாழ்க்கை. சீர்கெட்டு போக மாட்டாது. பாருங்கள், உலகத்தில் எத்தனையோ பிள்ளைகளை பார்க்குறோம், சீர்கெட்டான வாலிப பிள்ளைகள் எத்தனையோ பேர் சீர்கெட்டான நிலைமையில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு பிள்ளைகளே, சகோதரர்களே, இந்த வீடியோ பார்க்குற அன்பு பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க. கர்த்தருக்கு பயப்படுங்க, திட நம்பிக்கையாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமென். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாகவும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஏதுவாக இருக்கும். ஆமென்.